ஒருத்தன் தினந்தோறும் சிவபூஜை பண்ணார் ஒரு அன்பர். இவர் நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை. கோவம் வந்து சாமியை ஒரு பெரிய துணியை வாங்கி அந்த லிங்கத்தை போட்டு கட்டி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு மூச்சு விட முடியாத மாதிரி வீட்டு மேல இருக்கிற பரணி மேல கொண்டு வச்சு விட்டார். இப்ப என்ன பண்றாரு, வேற ஒரு சாமியை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டார். வேற ஒரு மதத்துக்கு போயிட்டார். போயிட்டு தீபாரணையை பண்ணி பூஜையை பண்றார். இப்படி பூஜை பண்ண இந்த ஆளுக்கு ஒரு பயம். 50 வருஷமா நான் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண இந்த சாமி ஒண்ணுமே செய்யல. இப்ப மட்டும் இந்த சக்கர பொங்கல் வாசனையும் இந்த சாம்பிராணி புகையும் அங்க மேல போகுது அப்படின்னு மேல போய் மெனக்கட்டு அந்த லிங்கத்தை மூக்க அமுக்கினாரு பாருங்க. பக்தா உனக்கு என்ன வேணும்னு சாமி கேட்டாராம். இந்த ஆளுக்கு ஏப்பா நான் உன்னை சிவனே வா பெருமானே முக்கண்ணனேன்னு கூப்பிட்டனே அப்பெல்லாம் வராம இப்ப வந்து கோவத்தோட மூக்க பிடிக்கிறனே அப்ப ஏன் வந்தேன்னு கேட்டார். அப்ப எல்லாம் நான் உள்ள இருக்கேன்னு நம்பல, நீ இப்பதான் நான் உள்ள இருக்கிறேன் சிவலிங்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான்னு நம்பிய மூக்க வந்து பிடிச்ச பாரு அப்ப நான் வந்தேன்டான்னு சொன்னாராம்.